மீனாட்சியர்கள் அனைவருக்கு வணக்கம். அடுத்தபடியாக காளையார் கோயில் பகுதியில் ஒரு வீடு, ஒரே ஒரு ரவுண்டு. அதனால தான் உங்களுக்கு சிம்பிளாக நம்ம மொத்தமாக சொன்னால் புரியாதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. அது பாருங்கள், வாங்கி 6-7 வருஷமாக ஒரு ஆளை வாடகைக்கு வச்சுட்டு அப்புறம் சும்மாவே போட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. இருந்தாலும் அவருடைய துன்பத்தை சேர்த்தாச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு அமைப்பு மேற்கு பார்த்த மனை, எய்த்தாப்பில் தெருப்பாய்ச்சல், கன்னியில் மாடிப்படி, ஈசானியத்தில் பாத்ரூம், தெற்க காலியிடம் நிறையா, அதே சமயத்தில் கிழக்க காலியிடம் நிறையா. இந்த சூழ்நிலையில் வீடு அன்சைஸ். நம்ம போயிருந்தோம்யா, கூப்பிட்டுருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு வீட்டினாக்க, இவங்க இடத்துக்கு பிற்பாடு வெளியூர் சம்பாத்தியம் அப்படியே தெற்க இன்னொரு பாட்டை சேர்த்து வாங்கி போட்டிருக்காங்க. புரியுதுங்களா அவங்களுக்கு? அந்த விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். தெற்கே காலியிடம் நிறையா இருக்கப்படாது, அது இன்னொரு பிளாட்டாக கூட சரியாக போச்சு கணக்கு. இணைச்சி வர விட்டுருக்காங்க. அப்புறம் சொன்னால், ஐயா வம்பு வழக்கு கேஸ் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, நோய் நொடிகள், முன்னேற்றமின்மை, இந்த மாதிரி சில விஷயங்களை தான் காமிக்கேன். போராட்டம் இருக்கும், உழைப்பு இருக்கும். எனக்கு கிழக்கு காலியிடம் இருக்கு இல்லையா, நிறைய. அது உழைக்க தூண்டும், முயற்சி, வளர்ச்சிக்கான ஒரு முயற்சி கட்டாயம் கொடுக்கும். யார் வீட்டில் இருந்தாலும் அவங்க இருப்பாங்க. ஆனால் பலம் அதுதானே மெயின். அந்த வகையில் ரொம்ப கொஞ்சம் சிரமத்தில் இருப்பீங்க அப்படின்னு எல்லாம் எடுத்து சொன்னவங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் மாற்றிக்கங்க அப்படின்னு பூரா ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்டோம். அவங்க பூர்வீகத்தை விட கூப்பிட்டு போனாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கேன். ஏன்னா ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டு வாங்குறாங்க போகிறாங்கன்னா அந்த வாஸ்து அமைப்படி தான் வாங்குறதும் போகிறதும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை போய் பார்த்தோம்ங்க. அதை பார்க்க இங்கேயும் எப்படி தெற்க காலியிடம் நிறையா, அங்கேயும் தெற்க காலியிடம் நிறையா, அன்சைஸு. இதில் என்ன ஒரு வீட்டுன்னு கேட்டிங்கன்னா, இங்கேயே கன்னிமூலை கெட்டு போச்சுங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா கன்னிமூலையில் போர். கடவுள் நம்மளை காப்பாற்றணும். இந்த மீனாட்சி அருளால் இந்த அரிய கலையை சமுதாய மக்களுக்கு எல்லோருக்கும் நம்ம போய் சேவையாக தேடி சென்று இந்த 75 வயசில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை பயன்படுத்தின மக்கள் என்று கூறிக்கொண்டு அப்புறம் அதெல்லாம் மாற்றங்கள்லாம் எடுத்து சொல்லி செஞ்சுட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கும் பங்காளி பிரச்சனை, அதில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் வந்து இருந்த 3 நாளாக கல்யாணம் ஆகாமல் பத்தாம் திருமணம் நடந்திருக்கு. அப்புறம் சில பிரச்சனைகள்லாம் நம்ம சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் என்ன சொல்ல வரோம்னா, நம்ம இதுதான் மீன். உங்களுக்கு வேறு உலகத்தில் நீங்கள் 1000 கோயிலுக்கு போங்க, 1,00,000 கோயிலுக்கு போங்க, என்னமோ தானம் தர்மம் புண்ணியம் பண்ணுங்க, ஒன்றும் இந்த கலிகாலத்தில் எடுபடாது. மீனாட்சி அம்மா அருளால் அவங்களே சொன்னது, இந்த கலை அரிய கலை, இதனுடைய தத்துவத்தையும் உண்மை அது உங்களுக்கு அனுபவம் தான் நான் சொல்கிறேன். இதை பயன்படுத்தி நீங்கள் வளர்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்ததை இப்போ சொல்கிறேங்க. வணக்கம்.